இந்த பக்கத்தில் உங்கள் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். பக்கம் 178, எடுத்துக்காட்டு 10.4. இதோ ஒரு கிளாஸ், வழக்கம் போல ஒரு பெயர் இருக்கும், சாம்பிள், ஒரு கிளாஸ் வேரியபிள், அதாவது இனக்குழு மாறி. இது ஒரு மெத்தட் இனிஷியலைசேஷன் இனிட். இது நமக்கு ஒரு பொருளை உருவாக்கும் பொழுது இதை இனிஷியலைஸ் பண்ணுவதற்காக இதை பயன்படுத்துவோம் என்று உங்களுக்கு தெரியும். இதற்கு கன்ஸ்ட்ரக்டர் என்று பெயர் உண்டு. எனவே இதை பலமுறை நாம் கன்ஸ்ட்ரக்டர் என்று தான் சொல்லுவோம், தமிழில் ஆக்கி. ஏன் ஆக்கி என்றால் இது ஒரு பொருளை ஆக்குவதற்கு பயன்படுகின்றது. அதே போல கன்ஸ்ட்ரக்ட், இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் an object with proper initialization. சரி, இது எப்படி இயங்குகிறது பார்க்கலாம். இதோ நாம் கூப்பிடுகிறோம் சாம்பிள் 10 என்கின்ற ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்கிறோம். இந்த 10 இங்கே போகும். நமக்கு தெரியும் ஒரு பொருள் உருவாக்கும் பொழுது இது அழைக்கப்படும், பைத்தான் இதை அழைக்கும். அப்படி என்றால் இங்கு ஒரு மதிப்பு வேண்டும், அந்த மதிப்பு தான் 10. இது என்ன செய்கிறது, அந்த 10ஐ எடுத்து இதோ num1 போடுகின்றது, போட்டுவிட்டு வெளியேறுகின்றது. அதற்கிடையில் பிரிண்ட் செய்கின்றது. அது முக்கியமல்ல, முக்கியமானது இதுதான். இந்த நம்மை எடுத்து num1 போடுகிறது. num1 என்பது என்ன, இது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். அதுதான் மிக முக்கியம், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஏனென்றால் செல்ஃப் இருக்கிறது, செல்ஃப் டாட் என்று வந்தால் இந்த வேரியபிள் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் என்று நாம் கட்டாயம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதோ பாருங்கள், இந்த சாம்பிளில் இருந்து you create an instance. S is an instance. இந்த இன்ஸ்டன்ஸில் இருக்கும் மாறி இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். அதனால தான் இதற்கு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் என்று பெயர். சரி, இந்த ஆப்ஜெக்ட் உருவாக்கும் பொழுது இது வருகின்றது. வந்து முதலில் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் சாம்பிள் என்று பிரிண்ட் செய்கின்றது. அதற்கு பிறகு இது நடக்கின்றது. அதற்கு பிறகு the value is self.num1, அதாவது 10 என்று இருக்கும். அதை அடித்து விட்டு வெளியேறுகின்றது. அவ்வளவுதான். இது ஒரு சிறிய எடுத்துக்காட்டு, இதில் ஒன்றுமில்லை. நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது கன்ஸ்ட்ரக்டர் ஆக்கி என்று இந்த init மெத்தடை சொல்லுவார்கள். இது ஒரு பயிற்சி. அதே கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் பெயர் என்ன, டி. 2 கிளாஸ் வேரியபிள்ஸ் இருக்கின்றன, mn இனிஷியலைஸ் டு 0 and 0. அப்புறம் இது கன்ஸ்ட்ரக்டர், அதாவது ஆக்கி. இதற்கு 2 அளவுருக்கள், அதாவது பாராமீட்டர்ஸ் இருக்கின்றன. அதை வைத்துக்கொண்டு இங்கே mn இவை இரண்டும் மதிப்பு கொடுக்கப்படுகின்றன. mn எங்கிருந்து வருகின்றன, mn என்பது கிளாஸ் வேரியபிளிலிருந்து வருகின்றது. எனவே இது எவ்வாறு என்கிறது பார்ப்போம். print dmdn 0 0, ஏனென்றால் m is 0, n is 0. இது let us create an object d 2000 4000. இதோ பாருங்கள், m is 0, n is 0. இப்போ 2000 4000 கொடுத்த பிறகு m னுடைய மதிப்பு 2000 ஆகிவிடும், n னுடைய மதிப்பு 4000 ஆகிவிடும். எப்படி, இது d ஐ அழைக்கிறேன். எனவே இந்த 2000 x க்கு போகும், 4000 y க்கு போகும். ஸோ இந்த 2000 m க்கும் 4000 n க்கும் போகும். அதுதான் இங்கே காட்டியிருக்கிறோம். போன பிறகு print d.m d.n, அதாவது d.m d.n, அதனுடைய மதிப்பு என்ன, 2000 4000. இதோ இங்கே இருக்கிறது. print d.m d.n, அப்படி என்றால் என்ன, d.m d.n, அதுவும் 2000 4000 தான். இது வந்திருக்கின்றது. இது ஒரு சிறிய எடுத்துக்காட்டு. நாம் init மெத்தடை கிளாஸ் வேரியபிள்ஸ் இனிஷியலைஸ் பண்ணுவதற்கும் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று இந்த எடுத்துக்காட்டு காட்டுகின்றது. அடுத்த எடுத்துக்காட்டு, இது ஒரு கிளாஸ் சாம்பிள். அதில் உள்ள கிளாஸ் வேரியபிள் எத்தனை, 1. அதனுடைய பெயர் என்ன, num இனிஷியலைஸ் டு 0. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது ஆக்கி கன்ஸ்ட்ரக்டர். எத்தனை பாராமீட்டர்ஸ் இருக்கின்றது, 1. var என்கின்ற ஒரு பாராமீட்டர் இருக்கிறது. சரி, நான் இங்கே அதை அழைக்கிறேன், சாம்பிள் 15 என்று அழைக்கிறேன். இந்த 15 varக்கு போகும். முதலில் என்ன நடக்கின்றது, sample.num is incremented by 1. sample.num என்பது இது ஏற்கனவே 0 இருக்கிறது, அதனுடன் 1 கூட்டப்பட்டிருக்கிறது. எனவே இது 1 என்று ஆகின்றது, num வந்து 1 என்று ஆகின்றது. இதோ அடுத்து என்ன நடக்கின்றது, இந்த var வந்து 15, அந்த 15ஓட 100ஐ கூட்டி 115ஐ எடுத்து அதை self.varல் போடுகின்றது. அப்போ self.var என்ன, 15 + 100 115. இங்கே self.var பிரிண்ட் செய்கிறது. இதோ self.var பிரிண்ட் செய்த பிறகு 115 வருகின்றது. தி கவுண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட்டட் எத்தனை, sample.num என்ன, 1, அந்த 1ஐ அடித்திருக்கின்றது. அப்படி என்றால் இங்கே என்ன நடக்கின்றது, முதலில் கவனிக்க வேண்டியது var பாராமீட்டராக இருக்கின்றது. var என்பது ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாகவும் இருக்கின்றது. ஏனென்றால் self.var இருப்பதால் இந்த var வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், இந்த var வந்து பாராமீட்டர். எனவே இங்கே self.var என்றால் இதை அடிக்க வேண்டும், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். வெறும் var என்று
கொடுத்திருந்தால் இதை அடிக்க வேண்டும், இதனுடைய மதிப்பை. புரிதற்கும் என நினைக்கின்றேன். அப்படி என்னால் எங்கே நடக்கின்றது? இங்கே கொடுக்கின்ற எண்ணை 100ஓடு சேர்த்து கூட்டி வாரில் சேமித்து வைத்துக் கொள்கிறது. அடுத்து sample.num, இந்த நம் இருக்கிறதுல அதோடு ஒன்று கூட்டுகின்றது. ஒவ்வொரு தடவையும் நாம் இனிட்டை கூப்பிடும் பொழுது இது அதிகமாகும், அது இங்கே பிரிண்ட் செய்கின்றது. ஒவ்வொரு தடவையும் கூப்பிடும் பொழுது ஒன்று அதிகமாகிறது என்றால் எத்தனை பொருட்கள் உருவாகின்றன என்பதை அது காட்டும். முதல் முறையாக கூப்பிடும் பொழுது the count of object created is 1 என்று வரும், ஏனென்றால் முதல் முறை கூப்பிடுவோம். அடுத்த முறை கூப்பிடும் போது the count of object created is 2 என்று வரும். அடுத்த முறை கூப்பிடும் பொழுது 3 என்று வரும். ஒவ்வொரு முறையும் கூப்பிடும் பொழுது இது ஒன்று அதிகமாகிக் கொண்டே இருக்கும், அதாவது எத்தனை பொருட்கள் உருவாகி இருக்கின்றன என்பதை இது காட்டும். இது போன்ற வேலைகளுக்கு நாம் கிளாஸ் வேரியபிளை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏனென்றால் கிளாஸ் வேரியபிள் எல்லாவற்றுக்கும் பொது, ஆனால் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஒன்றுக்கும் தனித்தனியாக இருக்கும். சரி, அடுத்து சாம்பிள் 35 என்று சொன்னா வரும். இந்த var 35க்கு போகும். 35 + 100 135 செல்ஃப் டாட் வாரில் இருக்கும். இதோ அது இரண்டாவது ஆப்ஜெக்ட். அப்போ இங்கே பாருங்கள், the object value is 135, ஏனென்றால் 135. the count of object created is 2, அதாவது எத்தனை பொருட்கள் இதுவரை உருவாகி இருக்கின்றன? 2 பொருட்கள். இது ஒரு பொருள், இது இரண்டாவது பொருள், அதைத்தான் இது காட்டுகிறது. அடுத்து இதற்கு போவோம். சாம்பிள் 45 என்றால் இந்த 45 வாருக்கு போகும். இது 3 ஆகி இருக்கும், அதை இங்கே பிரிண்ட் செய்திருக்கிற பாருங்கள். அடுத்த 45 100ஓடு கூட்டினால் 145, அது இந்த வாரில் இருக்கும். இதோ 145, அதை இங்கே பிரிண்ட் செய்திருக்கின்றது. எனவே இந்த எடுத்துக்காட்டில் நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? செல்ஃப் டாட் வார் என்றால் அது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், வெறும் வார் என்றால் அது இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை குறிப்பதல்ல, இங்கே அது பாராமீட்டரை குறிக்கிறது. இதுதான் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. அடுத்து இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். இது ஒரு சிறு பயிற்சி. இது கிளாஸ் A, 2 கிளாஸ் வேரியபிள்ஸ் w initialized to a null string n 0. இதுதான் இனிஷியலைசேஷன், அதாவது ஆக்கி கன்ஸ்ட்ரக்டர். 2 பாராமீட்டர்ஸ் x1. என்ன செய்கின்றது? x ஐ எடுத்து a.w போடுகிறது. இங்கே போட்டோன்னே இது x ஆகிவிடும். அடுத்து y ஐ எடுத்து a.n இல் போடுகின்றது. அடுத்து x ஐயும் y ஐயும் கூட்டி v1 இல் போடுகின்றது. x இலிருந்து y ஐ கழித்து v2 இல் போடுகின்றது. இங்கே பார்த்தால் தெரிகிறது v1 v2 இரண்டும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ், wn கிளாஸ் வேரியபிள்ஸ். ஓகே, சரி, எவ்வாறு இது இயங்குகிறது பார்க்கலாம். a 2000 3000 என்று கொடுத்தால் x 2000 ஆகும், y 3000 ஆகும். அப்போ இந்த x ஐ எடுத்து w இல் போட்டால் w 2000 ஆகிறது. இதோ அடுத்து y ஐ எடுத்து n இல் போட்டால் n 3000 ஆகின்றது. சரி, இது முடிந்து போயிட்டது. அடுத்து என்ன? v1 வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ், அது இங்கே இருக்கும். v1 இல் 2ஐயும் கூட்டு, 2000 3000 கூட்டினால் 5000 வரும். இது 5000. அடுத்து 2000 3000 கழித்தால் உங்களுக்கு கழித்தல் 1000 வரும், அதுதான் v2. அது இங்கே நடக்கும். இவையெல்லாம் நடந்த பிறகு நமக்கு உருவாகிய ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஏவில் போகும். ஓகே, அடுத்து என்ன செய்கிறோம்? a print all. இதோ print all என்கின்ற ஒரு மெத்தட் இருக்கு. அதற்கு ஆர்குமெண்ட் கிடையாது. அது கூப்பிட்டால் என்ன செய்கின்றது? AWAN இரண்டையும் பிரிண்ட் செய்கின்றது. WN என்ன? 2000 3000. இதோ 2000 3000 பிரிண்ட் ஆகிவிட்டது. அடுத்து self.v1 self.v2, அதாவது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இரண்டையும் பிரிண்ட் செய்கின்றது. ஒன்று என்ன? 5000, இன்னொன்று -1000. இதோ 5000 -1000, அது முடிந்து விட்டது. அடுத்து print a.w a.n, ஏன்னா இது 2000 3000. இதோ அதுக்கடுத்து ஒரு கோடு. அதற்கடுத்து a.v1 a.v2. a என்பது ஒரு ஆப்ஜெக்ட், அதனுடைய இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் என்ன? v1. அதனுடைய இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் v2. அது 5000 -1000 என்று வந்திருக்கின்றது. இத்தோடு இந்த எடுத்துக்காட்டு முடிகின்றது. அடுத்த பக்கத்துக்கு செல்வோம். இங்கே இன்னொரு பயிற்சி, கிளாஸ் வேரியபிள்ஸ் வர்சஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ். இதை பாருங்கள், கிளாஸ் பேர் என்ன? d. இங்கே எத்தனை கிளாஸ் வேரியபிள்ஸ் இருக்கின்றன? 2 mn, இரண்டுக்கும் 00 கொடுத்திருக்கிறோம். இது ஒரு மெத்தட் which is called the constructor or archy or initialization method. அடுத்து print class என்கின்ற ஒரு மெத்தட், அடுத்து print instance variables என்கின்ற ஒரு மெத்தட், அடுத்து change instance variables என்கின்ற ஒரு மெத்தட். மொத்தத்தில் 1 2 3 4 மெத்தட்ஸ் இருக்கின்றன. இதில் நாம் இதை கூப்பிட முடியாது, இந்த 3ஐ மட்டும்தான் கூப்பிட முடியும். இது தானாகவே கூப்பிடப்படும் பைத்தானா. சரி,
என்ன நடக்கிறது பார்க்கலாம். இங்கே நான் டிஐ குறிப்பிட்டு இதோ இந்த ஆர்குமெண்ட் கொடுக்கிறேன். 1 2 3 4 ஆர்குமெண்ட் வேண்டும். எனவே 1000 2000 10 20 என்று கொடுக்கிறேன். கொடுத்த பிறகு என்ன வரும்? இதோ 1000 2000 10 20 என்றாகும். அது 1000 m-க்கு போகும், அடுத்து 2000 n-க்கு போகும், அடுத்து 10 v1-க்கு போகும், 20 v2-க்கு போகும். இது உங்களுக்கு தெரியும், அதைத்தான் இங்கே எழுதியிருக்கிறேன். சரி, ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்கிய பிறகு நான் அதை d1-இல் போட்டிருக்கிறேன். அந்த d1 டாட் பிரிண்ட் கிளாஸ் வேரியபிள்ஸ். பிரிண்ட் கிளாஸ் வேரியபிள்ஸ் என்றால் அது கிளாஸ் வேரியபிள்ஸை மட்டும் அடிக்கும். m and n. இதோ m-ம் n-ஐயும் அடித்திருக்கிறது. m-ம் n-ஐயும் அடித்து என்ன வரும்? 1000 2000 வரும். இதோ சரி, அடுத்து என்ன போட்டிருக்கிறேன்? பிரிண்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ். இதை அடிக்க சொல்லியிருக்கிறேன். v1 v2 இதோ அடித்திருக்கிறது பாருங்கள். செல்ஃப் டாட் v1 செல்ஃப் டாட் v2 என்றால் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ். அதே இடத்தில் என்ன வரும்? 10 20 வரும். இதோ 10 20 அதுதான் நான் கொடுத்தேன். 10 20 கொடுத்தேன். அதுதான் இங்கே வந்திருக்கின்றது. அடுத்து இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் உருவாக்குகிறேன் with different arguments. 1000 2000 -10 -20. இது கொடுத்த உடனே நமக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் கிடைக்கும். 1000 2000 -10 -20 என்று கொண்ட ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்கும். இதில் இந்த கணக்குப்படி இந்த ஆப்ஜெக்ட் உருவாக்கும் பொழுது இதனுடைய மதிப்பு மாறிவிடுகின்றது. முதலில் இதனுடைய மதிப்பு m is 0 n is 0. d1-ஐ உருவாக்கும் பொழுது 1000 2000 என்று கொடுத்திருந்தோம். எனவே இது 1000 இது 2000 என்று மாறி இருக்கும். அதுதான் இங்கே காட்டியிருக்கிறது. இதோ ஆனால் இங்கே 1000 2000 கொடுக்கிறோம், திருப்பி இது 1000 2000 என்று ஆகின்றது இன்னொரு முறை. அப்போ பிரிண்ட் கிளாஸ் வேரியபிள்ஸ் என்றால் அதே 1000 2000 தான் வரும். பிரிண்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் என்றால் நான் கொடுத்தது என்ன? -10 -20 வரும். எனவே -10 -20 இது வந்திருக்கிறது. இந்த v1 v2 உங்களுக்கு தெரியும், ரைட்? இந்த v1 v2 d2-இல் இருப்பது. d1-இல் இருக்கும் v1 v2 இந்த மதிப்பு இருக்கும். d2-இல் இருக்கும் v1 v2 இந்த மதிப்பு இருக்கும். அடுத்து d2-ல் இருக்கின்ற மதிப்பை மாற்று, சேஞ்ச் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் வேல்யூ என்று ஒரு மெத்தட் இருக்கிறது. அதை குறிப்பிட்டிருக்கிறேன். அது என்ன செய்கிறது? v1-இல் 100 கூட்டி v1-இல் போடுகிறது, v2-வில் இருந்து 100 கழித்து v2-ல் போடுகின்றது. v1-இல் இருக்கிறது -10, v2-வில் -20 இருக்கின்றது. v1-இல் 100 கூட்டினால் 90 வரும். இதோ v1 90 வரும். v2-வில் 100 கழித்தால் -120 வரும். இதுதான் இங்கே வரும். இது எங்க? d2-வில் நடக்கின்றது. எனவே d2-வில் உள்ள v1 v2 மாறி இருக்கின்றது. இப்பொழுது இப்போ d2-வில் உள்ள இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்களை நான் பிரிண்ட் செய்தால் நமக்கு என்ன வரும்? v1 equals 90, v2 equals -20 என்று வர வேண்டும். வந்திருக்கிறதா பாருங்கள். இதோ v1 equals 90, v2 equals -120 என்று வந்திருக்கின்றது. ஆனால் d1-இல் இருக்கின்ற இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் என்ன ஆயிற்று? d1-இல் இருக்கிற இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அப்படியே தான் இருக்கிறது. 10 20 இது வந்திருக்கிறது பாருங்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், இந்த கிளாஸை வைத்துக்கொண்டு d1-ஐ உருவாக்குவோம், d2-ஐ உருவாக்குவோம். இப்போ d2-ஐ எடுத்து அதில் உள்ள இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை மாற்றினால் அது d1-இல் இருக்கும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை மாற்றுவது இல்லை. d1-இல் இருக்கும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படியே தான் இருக்கும் என்பதை காட்டுவதற்காக நான் இங்கே இந்த எடுத்துக்காட்டை கொடுத்திருக்கிறேன். Changing values of instance variables of one object will not affect the values of the instance variables of another object. இது போன்ற எடுத்துக்காட்டு முதலில் ஒன்று காட்டியிருக்கிறோம். எனவே இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் என்பவை ஒரு பொருளுக்கு சொந்தமானவை. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்கும்.